இஸ்ரேல் காசா போரால ஏற்கனவே பல குழந்தைகள் அங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு பார்லேஜி பிஸ்கட்டின் விலை ரூ. 2000. அதுவும் நம்ம ஊர்ல ரூ. 5ன்னு விக்கிற பார்லேஜி பிஸ்கட் ரூ. 2000. அப்போ அங்க குழந்தைகள் சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாழ்வாதாரத்துக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இஸ்ரேல் காசாவுக்கு போகக்கூடிய நெறைய அத்தியாவசிய பொருட்கள தடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்க யாருமே கிடையாதா? அப்போ அங்க எங்க மனிதாபிமானம் இருக்கு? எதனால இப்படிலாம் நடக்குது? பல கேள்விகள். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இஸ்ரேல் காசா போர் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இஸ்ரேலை சேர்ந்த ஒருவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். காசாவில் பிறக்கிற குழந்தை கூட உயிரோடு இருக்கக்கூடாது, அனைவரையும் கொன்று வீழ்த்த வேண்டும், அப்பதான் நம்ம அங்கே போய் அந்த போருக்கான முழு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நிறைய உலக நடத்துல இருக்கிற பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு. ஆனா அந்த அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு இரக்கமே இல்லாம ஒரு போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த போர்ல எவ்வளோ அப்பாவி மக்கள் மட்டும் இல்லாம குழந்தைகள், எந்த பாவமும் எந்த விவரமும் அறியாத குழந்தைகள், விவரம் அறியாத குழந்தைகள், அவங்களுடைய இறப்பு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம், அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பல செய்திகள் படிச்சுட்டே வரும்பொழுது, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. காசாவுல வந்து ஒருத்தர் வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல சொல்றாரு, அவங்க குழந்தைக்கு வந்து பார்லேஜி பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும். அந்த பிஸ்கட் வாங்குறதுக்காக நான் ஒரு லாங் கியூல நிக்கிறேன். அது பெரிய மிக நீண்ட வரிசை. அந்த நீண்ட வரிசையில மிக நீண்ட காலமாக நின்று, நான் அந்த பார்லேஜி பிஸ்கட்ட வாங்குறேன். அந்த பிஸ்கட்டின் விலை வந்து பார்த்தீங்கன்னா $1 யூரோல €1 1.4 யூரோ. ஆனா €24க்கு நான் வாங்கியிருந்தேன். என் குழந்தைக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதால. அவங்கள சந்தோஷப்படுத்த எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு. அப்பனா இந்திய ரூபாயின் மதிப்பு ₹5 அந்த பிஸ்கட். அத நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ரூ. 2300 சம்திங் வரும். இந்திய ரூபாய கன்வெர்ட் பண்ணும் பொழுது. பார்லேஜி பிஸ்கட் ஏன் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே அந்த பார்லேஜி பிஸ்கட் வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேமஸ். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ₹5 பிஸ்கட் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம் வித்துட்டு இருந்தாங்க அந்த பிஸ்கட் பாக்கெட்ல. இப்போ வந்து ஒரு 50 கிராம் பிஸ்கட் பாக்கெட் இருக்கும். ஆனா ரேட் அதே ₹5 தான். அது ஒரு சமத்துவத்துக்கு ஒரு குறியீடா வச்சுக்கலாம் நம்ப. அனைவரும் உண்ணக்கூடிய ஒரு பிஸ்கட் அது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பிஸ்கட்ட. சமமான ஒண்ணு அப்படின்னு. ஸோ அந்த மாரி எமோஷனலா தாண்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி உலக அளவுல அதிகமாக விற்பனையான பிஸ்கெட்ல அது ஒன்று அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு. ஒரு புள்ளி விவரமும் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது உலகம் ஃபுல்லாவே அந்த பிஸ்கட்டுக்கு வந்து பயங்கரமான வரவேற்பு இருக்கு. அந்த ₹5 பிஸ்கட் வந்து குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நீண்ட வயசுல நின்னு வாங்கியிருக்காரு. அப்போ அங்க அத்தியாவசிய பொருட்கள வந்து இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஹமாஸ் வந்து அந்த பொருட்கள வச்சு சட்டவிரோதமா செயல்கள செய்றாங்க. இஸ்ரேல் காசாக்கு அனுப்புற அந்த பொருள அந்த ஹமாஸ் அமைப்புகள் வந்து தடுத்து நிறுத்தி அத சட்டவிரோதமா பண்றாங்க. அதனால நாங்க வந்து அத்தியாவசிய பொருட்கள அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, 2 காலம் 3 காலம் போர் நிறுத்தம் தடை விதிச்சிருந்தாங்க. தடைக்கு அப்புறம் நெறைய பொருட்கள் அனுப்புறதுல நெறைய கட்டுப்பாடுகள். நெறைய ஐநா சபையில முறையிட்டு, உலக நாடுகள் தலையிட்டு, அதில வந்து இந்த மாரி அத்தியாவசிய பொருட்கள் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடுக்காவது அவங்க பொருள் அனுப்பணுமா இல்லையா? அத கூட அனுப்ப முடியாம, அனுப்புற பொருட்கள அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் அமைப்பினர், இஸ்ரேலுடைய ராணுவத்தினர் என்ன பண்றாங்கன்னா, அத வந்து கட்டுப்பாடு படுத்தி வைக்கிறாங்களாம். நீங்க வந்து ஒரு 1000 பிஸ்கட் பாக்கெட் அனுப்புனா காசாவுக்கு, அந்த 1000 பிஸ்கட் பாக்கெட்ல 400 பிஸ்கட் பாக்கெட் மறைச்சு வச்சுடுறாங்க. மீதி 600 தான் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு நேரத்த பயன்படுத்திக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில வியாபாரிகள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப அரிதா இருக்கு. இந்த டைம்ல வித்து காசு பார்த்தா தான் உண்டு. அப்படின்னு அந்த பொருள பதுக்கி வச்சு, அதிகப்படியான ரேட் குடுத்து விக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர்ல பண்ணாங்க இல்லைங்களா, இந்த கொரோனா டைம்ல இந்த ரேட்லாம் ரொம்ப அதிகமா வச்சு வித்தாங்கல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நோயால கஷ்டப்பட்டு எல்லா மக்கள் ஒரு பக்கம் இறந்துட்டு இருக்கும் பொழுது, அத்தியாவசிய பொருட்கள பதுக்கி வச்சு, அந்த பதுக்கி வச்ச பொருளுக்கு விலை அதிகமா வச்சு வித்தாங்க இல்லைங்களா வியாபாரிகள். சுயநலத்துக்காக. அந்த காசெல்லாம் எப்படி வந்து சம்பாரிச்சு, எப்படி வந்து அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல எனக்கு. அதே மாதிரி
ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை பதுக்கி வச்சு அந்த 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அப்போ எங்கெங்க மனிதாபிமானம் இருக்குது? அப்போ இந்த மாதிரி சமயத்தில் வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரத்தால் வர காசை வச்சு எப்படி அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்க போகுது? இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப இந்த இந்த செயலை எப்படி சொல்ல முடியும்? நம்மளால எப்படி விவரிக்க முடியும்னே தெரியல நமக்கு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரூ. 200 ரூ. 250 விற்கிறாங்களாம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரூ. 400 அப்படின்னு விற்கிறாங்களாம். ஒரு சில இடத்துல ரூ. 2000 அப்படின்னு விற்கிறாங்களாம். அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் ரேட்டு மாறுது. ஆனா அதே ரூ. 5 பிஸ்கட் பாக்கெட் தான். அந்த ஒரு பாக்கெட் அப்படியே மாறிக்கிட்டே போகுது. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ அப்போ அந்த என்ன நடக்குதுங்க அங்க? அந்த காசாவில் என்ன நடக்குது? ஏன் இஸ்ரேல் இந்த அளவுக்கு கொடூரமா இருக்காங்க? இந்த அளவுக்கு கொடூரமா இருந்து குழந்தைகளுக்கு அத்தியாவசியம் என்னங்க? அங்க வந்து ஒரு பிஸ்கெட், மில்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள் இல்ல. ஒரு காஃபி ரூ. 1800 விற்கிறாங்களாம் அங்க. 1 லிட்டர் எண்ணெய் ரூ. 2000 காசாவுல. அப்போ அத்தியாவசிய பொருட்களுடைய விலை எல்லாமே 2000, 3000 அப்படின்னு விற்கிறாங்க. அப்போ எப்படி வந்து ஒரு அத்தியாவசியமா பொருள் நம்ம எப்படி அதுவும் நிவாரணமா குடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த நிவாரணமா குடுக்குற பொருளே கூட அவனுங்க வந்து மறைச்சு வச்சிருந்து, அத பதுக்கி வச்சு அதையுமே விலைக்கு விற்கிறாங்களாம். நிவாரணம்னா என்னங்க? நிவாரணம்னா அவங்க எதுவுமே பண்ண முடியாத சமயத்துல அவங்களுக்கு வந்து அரசாங்கமோ இல்ல ஒரு அமைப்பினரோ சேர்ந்து குடுக்குறது நிவாரணம். விலை இல்லாம குடுக்குறது நிவாரணம். ஸோ அந்த பொருள நிவாரணமா குடுக்குற பொருள நீ வந்து ஒளிச்சு வச்சு, மறைச்சு வச்சு, அத நீ மார்க்கெட்ல கள்ள சந்தையில அதிக ரேட்டுக்கு விக்கிற அப்படின்னா, அப்ப நீ எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருந்திருக்கீங்க நீங்க? இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு தவற செஞ்சுட்டு இருக்காங்க இந்த உலக அமைப்புல. கண்டிப்பா இதுக்கான பலன அவங்க அனுபவிப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் எல்லாம் பெண்கள் அந்த குழந்தைகளை பெற்ற பெண்கள், அந்த அம்மாக்கள், அந்த பெற்றோர்கள்லாம் எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்க. சரி ஓகேங்க. இன்னைக்கு வீடியோ போட்டிருந்தார் இல்லைங்களா? அவருக்கு வந்து அந்த பார்லேஜி பிஸ்கட்ட வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கு. அவர் வாங்கிட்டாரு. இதுவே அந்த ரூ. 2000 அந்த 24 யூரோவ செலவு இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த 24 யூரோ செலவு பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஏழை என்ன பண்ண முடியும்? அந்த பிஸ்கட் வாங்கி சாப்பிட முடியுமா? அப்ப அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகுது? அப்ப அங்கேயும் காசு இருக்கிறவங்க தான் உழைக்க முடியுது. அப்ப காசு இல்லாதவங்களோட நிலைமை பத்தி யாருமே யோசிச்சு பார்க்க மாட்றாங்க. இதுதாங்க ஒரு போர் வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு காசா ஒரு மிகப்பெரிய ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கு. இந்த போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போர் பதற்றம், அந்த போருடைய வீரியம் வந்து அங்கேயே நின்றாது. இவங்க அவங்கள அட்டாக் பண்றாங்க, அவங்க இவங்கள அட்டாக் பண்றாங்க. இங்க ஒரு 5 பேர் சாவறாங்க, 5 பேர் சாவறாங்க. அதோட நின்றாது அந்த போர். அந்த போருடைய வீரியம் எங்கெல்லாம் வந்து நிக்குது பாருங்க. அத்தியாவசியத்தையே ஆட்டி படைக்கும். எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கும். நம்ம எதுக்காக வாழ்றோம்? எல்லாருமே எதுக்காக வாழ்றோம்? அல்டிமேட்டா எதுக்காக வாழ்றோம்? சாப்பாடு. 3 வேளையும் சாப்பாடுங்க. உண்றதுக்கு நல்ல உணவுங்க. உடுத்த உடைங்க. இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம். இதுதான் அத்தியாவசிய மனிதனுடைய வாழ்க்கை. அது மனிதனுடைய வாழ்க்கையை தாண்டி நம்ம வந்து நம்மளுடைய ஆசைக்காகவும், தேவைக்காகவும் வாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுதான் பேசிக். நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் கண்டிப்பா 3 வேளை சாப்பிடுறோம் இல்லைங்களா? ஒரு சில பேர்லாம் 2 வேளை சாப்பிடுறாங்க. 2 வேளை தான் சாப்பிடுறாங்க. ஏன்னா காலையில எழுந்து போயிட்டு ஆஃபீஸ் போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சாப்பிட மறந்துடுறாங்க. ஏன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை சாப்பிடுறதுக்காக தான். ஸோ அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அத மறந்துடுறாங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இங்க சாப்பாடுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னா, எப்படி ஒரு மனிதன் திரும்பி மீண்டு எழுந்து வர முடியும்? இங்க நம்ம ஊர்ல கொரோனா டைம்ல என்ன பண்ணாங்களாம், வட மாநிலத்தினருக்கு நெறைய பேத்துக்கு இந்த பார்லேஜி பிஸ்கட் வந்து ஒரு வாழ்க்கையே குடுத்துருக்கு. இந்தியாவுல. ஏன்னா ரேட் கம்மி. அஃபோர்டபுளான ரேட்டு. நெறைய வாங்கி வச்சுக்க முடியும். ஏழைகளுக்கான ஒரு மிகப்பெரிய உணவா இருந்திருக்கு பிஸ்கட் அப்படிங்கிறது. இன்னமும் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மள பல பேர் காலையில பசிச்சா டீயும் பிஸ்கட் சாப்பிட போற பழக்கம் இருக்கு. அப்ப பிஸ்கட்டோடைய தேவை நெறையாவே இருக்கு இங்க. இது வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு காசாவுல. ஸோ இந்த நிலைமை எப்ப மாறப்போகுது? இது எப்படி மாறப்போகுது? இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம் கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது கண்டிப்பா ஒரு நாள் நமக்கும் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகளும் இருக்கு. இது இப்படியே போச்சு அப்படின்னா. ஸோ இந்த காசா, இஸ்ரேல் விவகாரத்துல கண்டிப்பா ஐநா தலையிட்டு இது முடிவ தீர்க்கமா எடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை நிவாரணம் ஒழுங்கா போய் சேரணும். அந்த நிவாரணத்த பதுக்கி வச்சு பிளாக் மார்க்கெட்ல கள்ள சந்தையில விக்கிறாங்களா, அவங்களுக்கு உரிய தண்டனை குடுக்கணும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இத பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.